அண்ணாமலை அவர்களுடைய சமீபத்திய அறிக்கை பற்றி சுந்தரராஜ சோழன் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்களின் அறிக்கை தெளிவாகவே உள்ளது. நீட் தேர்வு சமூக நீதியை உறுதி செய்கிறது என நம்புகிறேன். ஆனால் அதன் செயலாக்கத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதை மறுக்க முடியாது. இந்த போராட்டத்தில் மக்கள் கோபம் உள்ளது. ஆனால் இந்த போராட்டத்தை அரசுக்கு எதிரான சக்திகள் கைப்பற்றிவிட்டார்கள். போராட்டத்தை மேற்கொண்டவர்களுக்கு இதில் கூடுதல் பொறுப்பு உள்ளது. மத்திய அரசு இந்த போராட்டத்தில் இருக்கும் அடிப்படை நியாயத்தை உறுதி செய்யும் வகையில் பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்க வேண்டும். அரசு அமைப்புகளுக்கு எதிராக இளைஞர் சமூகம் செல்வதும் அதன் மீது நம்பிக்கை இழப்பதும் சரியில்லை என தெளிவான பிரச்சனையின் வேரினை தொட்டு பேசியுள்ளார். வெளிநாட்டு அமைப்புகள் இந்தியா மீதான யுத்தத்தை பல்வேறு வகைகளில் மேற்கொள்கிறதா என்றால் சந்தேகமே இல்லாமல் செய்கிறார்கள் என்பதே பதில். ஒரு நிலையான பலமான அரசு இந்தியாவில் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களது நோக்கம். அதை எதிர்த்து இந்திய அரசு வலுவான யுத்தத்தை நிகழ்த்துகிறது என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஆனால் என்றுமே உள்நாட்டு மக்கள் பிரச்சனைகளை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. வேளாண் சட்டம் ஒரு மாபெரும் புரட்சிதான். நாம் வேகமாக செயல்படுத்த வேண்டிய திட்டம் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த சட்டத்தை எதிர்த்து ஜாட் லாபிகளும் வலுவான சீக்கிய அமைப்புகளும் ஒன்று திரண்டு போராடினர். பாஜகவின் கூட்டணி கட்சியான சிரோன்மணி அகாலிதளம் தன் கூட்டணியை முறித்து கொண்டது. மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். பஞ்சாபில் நீண்ட காலமாக துணை நின்ற ஒரு கூட்டணியை சமன்படுத்த முடியாமல் போனது. சர்வதேச சதிகள், பல ஊடுருவல்கள் எல்லாமே நடந்தன. ஒரு கட்டத்தில் நாட்டின் நலன் கருதி பிரதமர் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதாக அறிவித்தார். நீதிமன்றம் கூட அதன் அமலாக்கத்திற்கு தடை விதித்தது. ஆனால் போராட்டக் குழு எதையும் கேட்கவில்லை. ஒரு ஜனநாயக புனித நாளில் செங்கோட்டையில் சீக்கிய மத கொடியான நிசான் சாஹிப்பை அத்துமீறி பறக்கவிட்டதை எந்த இந்தியனும் மறந்திருக்க முடியாது. இந்த நாட்டின் ஆன்மாவை நேசிக்கும் எல்லோருக்கும் அது அழிக்க முடியாத கருப்பு தினம். சிஏஏ எதிர்ப்பு போராட்டங்களின் இறுதி நிலை கூட என்னவாக முடிந்திருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அப்போது நடந்த டெல்லி கலவரம்தான் அதன் இறுதி என்று நம்மால் சொல்லியிருக்க முடியாது. ஒருவேளை கோவிட் தொற்று அந்த நேரத்தில் இல்லை என்றால் அந்த போராட்டங்கள் எந்த வடிவை அடைந்திருக்கும் என்றும் தெரியாது. ஆனால் வேளாண் சட்டங்கள் போலவோ சிஏஏ போலவோ ஒரு சட்டம் இயற்றுதலில் ஏற்படும் எதிர்வினை அல்ல நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிரான மனநிலை. 2021, 2024, 2026 என 3 காலகட்டங்களிலும் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்துள்ளது. முதல் 2 முறையும் அது நாடு முழுவதும் நடக்கவில்லை. ஆனால் 3வது முறை 2026 நீட் தேர்வை NTAவே ரத்து செய்துவிட்டது. இது மிக முக்கியமான பிரச்சனையாக மாறிவிட்டது. தேர்வாணையங்கள் மற்றும் அரசு மீதான எதிர்ப்பு மனநிலைக்கு நாடு தழுவி இது வழிவகுத்தது. தமிழகத்தில் கட்சிகள் போடும் நீட் ஒழிப்பு கோஷத்திற்கும் இதற்கும் துளியும் சம்பந்தமில்லை. அவர்கள் கேட்பது இந்த அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையையும் இதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதே. மறுதேர்வும் யாரோ சிலர் தண்டிக்கப்படுவது மட்டுமே தீர்வாகிவிடுமா என்ற கேள்வி எல்லா தளத்திலும் வந்தது. துறை ரீதியான அமைச்சரான தர்மேந்திர பிரதான் ஏற்கனவே வட இந்தியா முழுக்க புதிய UGC விதிகள் விவகாரத்தில் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகி கொண்டிருந்தார். அதில் மோடி அரசும் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகி கொண்டிருந்தது. இறுதியில் நீதிமன்றமே புதிய UGC விதிகளுக்கு தடை விதித்தது. இதை ஒட்டி நீட் வினாத்தாள் கசிவு, மறுதேர்வு என்பது அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீதான தீவிர குற்றச்சாட்டாக எல்லா தரப்பிலும் முன்வைக்கப்பட்டது. இந்த நேரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சட்டத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள், RTI போன்றவற்றை தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தும் போலி சட்ட போராளிகளை எல்லாம் கரப்பான்கள், அட்டைகள் என்று விமர்சித்தார். இதை திரித்து அவர் அரசை நோக்கி கேள்வி எழுப்பும் இளைஞர்களை கரப்பான்கள் என்கிறார் என தீப்கே போன்றவர்கள் எழுந்து வந்தார்கள். பாஜகவை நக்கல் செய்வது போல கரப்பான் ஜனதா கட்சி என்றெல்லாம் பகடி செய்தனர். அவர்கள் மிக எளிமையாக மக்களிடம் உள்ள நீட் தேர்வுத்தாள் கசிவு பிரச்சனையை கையில் எடுத்தனர். UGC புதிய கொள்கை நீட் தேர்வுத்தாள் கசிவு, மறுதேர்வு என்று துறை ரீதியாக தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோஷமும் அவர்களுக்கு கிடைத்த தரமான ஆயுதம். அதன் நவீன வடிவங்களை நாம் இப்போது பார்த்து வருகிறோம். இதை மத்திய அரசு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றெல்லாம் அணுக முடியாது என்றாலும் கூட அதீத காலதாமதம் வேறொன்றிலும் முடியலாம். மக்கள் பக்கமிருக்கும் ஒரு அதிருப்தியை எதிர்ப்பாக மாற்ற எதிர்த்தரப்புகளுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய துருப்புச்சீட்டு இது. இந்த சட்டம் யாரையும் பாதிக்காது என்பதற்கும் ஒரு முறைகேடு அமைப்பின் மீதான நம்பகத்தன்மை சரிந்திருக்கிறது என்பதற்கும் உள்ள வேறுபாடு புரிய வேண்டும். ஒரு புதிய சட்டம் இயற்றுதலில் உள்ள பிரச்சனையையும் அமலில் இருக்கும் ஒரு தேர்வில் ஏற்பட்ட குளறுபடியினால் மாணவர்களுக்கு ஏற்படும்
பாதிப்பு என்பதும் வெவ்வேறு என அறிய வேண்டியது அவசியம். இதில் நீட் தேர்வை நீக்க வேண்டுமென யாரும் சொல்லவில்லை, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என மட்டுமே சொல்கிறார்கள். ஆனால் தமிழகத்தின் நீட்டை நீக்க வேண்டும் என்ற கோஷம் இதில் இணைகிறது. 370 CAA, ராமர் கோவில் என எல்லாவற்றையும் இணைத்து இதை ஆளும் அரசுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டமாக மாற்றும் எல்லா சதியும் இதில் அரங்கேற்றதான் செய்யும். இதை நாம் எதிர்கொண்டே ஆக வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொல்லி அவர் அந்த போஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. இது பற்றிய உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.